அவள் பாடிய துதியை கவனித்தீரா? மகளே, இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரை வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க 2 பேரை. சரிங்களா? ஸோ நம்ம சொன்னா அது மிஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இது வந்து இந்த வீடியோவை காலையிலேயே வந்து போட்டுட்டோம். அது ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு மட்டும் இல்ல, பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அடுத்த கேப்டனுங்கிற டீட்டெயிலோட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து லிங்க் போட்டு வரேன். சரியா? அந்த வீடியோ நீங்க போய் பாத்துக்கலாம். ஸோ அதே மாதிரியே தொடர்ந்து அடுத்தடுத்து வைல்டு கார்டு, இன்னும் ஒரு வைல்டு கார்டு இருக்காங்க. ஸோ அந்த வைல்டு கார்டோட அப்டேட் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் பண்ண நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். நீங்க கொடுக்குற ஒரு லைவும் எனக்கு அடுத்தடுத்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் தேடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காம லைக் பண்ணி வைக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ அவள் பாடிய துதியை கவனித்தீரா அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோமோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோமோல வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ண சொல்றாங்க. என்ன கேட்டா இந்த வாரத்தோட ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு வந்து பாத்தீங்கன்னா 2 பேரு. உங்களோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து கமெண்ட்ல போட்டுவிடுங்க. என்னோட ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா அண்ட் மஞ்சேரி தான் இந்த வாரத்தோட ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஆனா மஞ்சேரி வந்து அன்சிதாவை சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அன்சிதா அவங்களோட ரோலை சூப்பரா பண்ணாங்க. அந்த பொம்மை டாஸ்க்ல கரெக்டா அந்த பொம்மையெல்லாம் செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு கொடுத்தது அன்சிதா தான். அதுல ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணது அன்சிதா தான். நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் எல்லாத்தையுமே அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் டார்கெட் பண்ணாங்க, எப்படி வந்து சாச்சனா வந்து ஜெஃப்ரியை டார்கெட் பண்றாங்களோ அந்த மாதிரி மஞ்சரி வந்து அன்சிதாவை டார்கெட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஸோ அடுத்தது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வரிசையா பாய்ஸ் டீம்ல சிவகுமாரையும் கேர்ள்ஸ் டீம்ல சௌந்தர்யா வச்சு மண்டையிலே அடிச்சு தட்டுறாங்க. ஸோ எதனால இதுவுமே ஒரு பார்சியாலிட்டி தான். பாய்ஸ் டீம்ல சிவகுமார் சொன்னது கரெக்ட் நான் நினைக்கிறேன். ஆனா கேர்ள்ஸ் டீம்ல சௌந்தர்யா சொன்னது என்னால ஏத்துக்க முடியாதுங்க ஐயா. ஏன்னா சௌந்தர்யாவது ஏதாவது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட கேவலமா பர்ஃபார்மன்ஸ் பண்ண தர்சிகா இருக்காங்க. சௌந்தர்யா நாட் டிசர்வ் டு திஸ் ஒஸ்ட் பர்ஃபார்மர். சரிங்களா? தர்சிகா இருக்காங்க, மஞ்சரி இருக்காங்க, கேப்டன் சாச்சனா இருக்காங்க. நேற்று நைட்டு வரைக்குமே எல்லாரும் சாச்சனாவை தான் பிளான போட்டுட்டு இருந்தாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. காலையில வந்து பாத்தீங்கன்னா மாத்தி விட்டாங்க கேர்ள்ஸ் டீம்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து சௌந்தர்யா டிசர்வ் கிடையாது நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்லதா பிளே பண்ணாங்க. அவங்களோட ரோலை அவங்க நல்லா தான் பண்ணாங்க. பனிப்பெண்ணா இருந்துட்டு வேற என்ன பண்ண முடியும்? குத்தாட்டமா போட முடியும்? அதெல்லாம் போட முடியாது இல்லையா? ஸோ இவங்க எல்லாம் கேர்ள்ஸ் வந்து பயாஸ்டா பாக்குறாங்க, அவ்வளவுதான். பாய்ஸ் வந்து அதை கரெக்டா பாக்குறாங்க. கேர்ள்ஸ் வந்து பயாஸ்டா யார் வந்து நமக்கு தேவையோ அவங்கள விட்டுட்டு யார் ரொம்ப பண்றாங்களோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் அந்த வீடியோக்கு கடைசியில லிங்க் கொடுக்குறேன். இந்த சைட்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாத்துக்கோங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோ பத்தின உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க. சௌந்தர்யா அதுக்கு டிசர்வ்டா அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.